வணக்கம்யா. வணக்கம்யா. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதனால என்னங்கய்யா? இல்ல வாங்க லக்கேஜ் எடுத்து. சரிங்கய்யா. என்னங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? மத்த ஜாமான்லாம் எப்பங்கயா வரும்? ஏன் இவ்வளவு லேட்டு? செல்லம் ஃபோன் பண்ணுமா? ரட்டே ரட்டே ரொம்ப நேரம் ஃபோன் அடிக்குமாப்ல. சொல்லுமா. நடேசா ஏன் இவ்வளோ லேட்டு? உங்களுக்கு என்ன காரில் போயிட்டீங்க? உங்கள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கானு வழி விட்டான்னு பேர் வச்சாலும் வச்சாங்க. போகிற வர வண்டிக்கெலாம் வழி விட்டு. இப்போ எங்கே வந்துட்டு இருக்க? கயத்தாருமா. கயத்தாரா? அதாம்மா கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்கல்ல, அந்த ஊரை தாண்டி வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். சரி சீக்கிரம் வந்துடுங்க. கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டேன்டா. ஆமாண்டா, ஜாமாலாம் சேஃப்டாக சொல்லி வண்டியை பொத்துனாவில் ஓட்டிட்டு வரோம் பாரு. நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவேன். நாங்கள் பேசுறது இருக்கட்டும், நீ வண்டியை முதல்ல ஒழுங்காக ஓட்டு. என்னடா நிறுத்துறா. இப்போ உனக்கு என்னடா வேணும்? சொல்கிறேன்ல, நிறுத்தி தொலைடா. என்ன மாப்பிள அவசரம் புரியாமல் போயிட்டு இருக்கிற? என்ன ஆச்சு? நீ இப்போ உயிர் போகிற மாதிரி தட்டின? இங்கே பாரு மாப்பிள, கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு வந்துட்டோம். சரக்கு பத்திரமா இருக்கணும்ல. இறக்கிட்ட அப்புறம் ஏற்றலாம்டா. இருக்கும் மாப்பிள, நல்லா ஏற்றுவ. அப்பா வீட்டில் இருக்கார்ல. நல்லா கனவுவாரு. நீ மட்டும் ஒழுங்கா வண்டி ஓரம் கட்டி டீசல் ஆட்டை போறையில. மாப்பிள தான் சரக்கு அடிக்க மாட்டான். வாங்கி வச்சா சும்மாவா இருப்ப? கடையை மூடிடுவான் மாப்பிள. அப்புறம் கோட்டருக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்து வாங்கணும். நீயும் எவ்வளோதான் செலவு பண்ணுவேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப தான் அக்கறை உனக்கு. கொடுத்து விட்றான் மாப்பிள. என்கிட்ட எங்க இருக்கு? அதான் வர வழியில் கொள்ளடிச்சாங்கல்ல. கொள்ளடிச்சாங்களா? அதான் வர வழியில் டோல்கேட்டுங்க பரல இருக்கிற ரூபாயெல்லாம் பிடிங்கிட்டு விட்டாங்களா மாப்பிள. ஷோ, சரக்கை ஏற்றிட்டு வர செலவை விட உங்களுக்குலாம் சரக்கு வாங்கி கொடுக்குற செலவு தான் ஜாஸ்தி. இந்த புடி. சிரிச்சுக்கிட்டே கொடு மாப்பிள. கல்யாண தாலி அடை எடுத்து கொடுக்குறாங்க. போடா. அதுக்கு நீ தான் கொடுக்கணும். அடிங்க. வழி விட எனக்கு மருந்தவன் இல்லை, செத்துருவானே. வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்கண்ணே, வழி விடுங்கண்ணே. சீக்கிரம் வாடா, வெயிட் ஆகுதுல்ல. தலைவர் படத்துக்கு ஓப்பனிங் ஷோ டிக்கெட் வாங்குறத விட கடை மூடுற நேரத்தில் சரக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம்ப்பா. பாத்துப்பா, கண்ணாடி ஜாமான்லாம் இருக்கு. பத்திரம். பத்திரமா குழந்தை மாதிரி வந்து போனோமா. பொம்மை இப்படி வா. என்னப்பா? வண்டி வாடகை இந்த ஒளி விட்டனு கொடுத்துட்டு சரிப்பா. அப்புறம் நீங்க சாப்பிட்டு எங்களுக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. சரிப்பா. டே பொம்மை, புது ஊர் புது இடம், ஒரு நாள் கூட இருந்து இல்லப்பா, ஊரில் லோடு ஏற்றணும். அப்பா வேறு தனியாக கஷ்டப்படுவார். ஏற்கனவே நட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். நட்டியா? நடேசனா தான் நாங்கள் சுருக்கி நட்டின்னு கூப்பிட்றோம். அப்போ ஜெகதீஷன் பேர் வச்சு ஜட்டின்னு கூப்பிடுவியா? ஐயோ, இந்த காலத்து பசங்களை பார்த்தியா? தலைவரோட பேரெல்லாம் தரம் குறைச்சிட்டானுங்க. மணக்க நல்ல சந்தனம் வடியோ சித்திரமே நேசமை சித்திரமே. இதுக்கு கள்ள தூக்கியே போட்டிருக்காங்க. சிங்கத்தை சீண்டிடையாடா. சொல்லியே கிடையாதா? எப்பவுமே இங்கே கிடைக்கிறேன். நீ கூட இங்கே தான் இருக்கேன். நான் ஏதாவது கேட்டுமா? என்ன குழப்பியாது? குப்புறம் இருந்தாலும் மீசி தடி விட்டு. யோ என்டர்டைன்மெண்ட்டு உனக்கு வேறு தனியாக சொல்லுமா? எந்திரியா. உங்கள் நல்ல நேரம் கடை இன்னும் திறந்துருக்கு. யோ யோ யார் யாது? யோ பார் முடியாச்சு, கிளம்பியா? கிளாஸ் வாட்டர் மட்டும் வாங்கிடுறோம். வாங்கடா. சொல்லிட்டே இருக்கும்ல, எங்கே போகிறீங்க? 4 கிளாஸ். யோ பாட்டில் ஓப்பன் பண்ணாதீங்க, வெளியே போறீங்க. சீக்கிரம் போயிடுறோம். ஒரு கிளாஸ், ஒரு பாட்டில் தண்ணி, அப்புறம் அந்த சைட் டிஷ்லாம் காசு எடுத்து பாருங்க. பட்டறை ஓப்பன் பண்ணுறேன். ஏப்பா பார் முடியாச்சு. என்னண்ணே மேலே கை வைக்கிறீங்க? மேலே கை வைக்காதீங்கண்ணே. உள்ள சாப்பிட சரி. சொல்லிட்டே இருக்க, கேட்க முடியல. என்னன்னு போய் பாருங்க. இல்ல தமிழ், உங்களுக்கு 2 இலக்கலக்கனா தான் சரி வரும். தம்பி, நீ ஏட்டு பொன்மாணிக்க சார் பையன் தானே? நீங்க பிரபா.
இருக்கே பிடிக்கல. ஆமாம், நீ எப்படி இங்கே? அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிடலான்னு. அண்ணா, நம்ம பயிலுக்கு தான் தம்பி மாதிரி. மாதிரி என்ன தம்பி தான். புது ஊர் புதிய சொல்லி தயங்காத. சரிங்கண்ணா. நாங்களாம் இருக்கோம். சரியா? சரி. அப்பா கேட்டதா சொல்லு. அண்ணா வாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்களேன், நம்ம பயில தான். சரிண்ணே. டேய் போதும்டா குடிச்சது, வாங்கடா போகலாம். அண்ணா இங்கே வம்புக்கு நின்ன மாதிரி வேற எங்கேயும் போய் நின்றாதீங்க, மோசமான ஊர். அப்படியா? உங்கள் ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். சொல்லிடுவோம் மாப்பிள்ள. யோ என்டர்டைன்மெண்ட்டு ஏன் நிப்பாட்டிட்ட? ஆரம்பி. நஞ்ச புஞ்ச விளையும் ஊரு, நானிலத்தோர் போற்றும் ஊரு, 8 திக்கும். ஏ செல்லமுத்து, இங்க வா. அண்ணையா லைட் எரியுது, பாட்டு சத்தம் கேட்டு வர திறந்துருக்கு. உள்ள என்ன நடக்கு பாரு. முள்ள யாரும் இல்லை சார், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான், ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ மூடிடுறேன் சார், ஒரு 10 நிமிஷம் ஆகும். என்ன 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லிக்கிட்டு சீக்கிரம் பாராட. சரி சரி, இப்போ மூடிடுறேன் சார். கொஞ்சம் கேளுங்கய்யா, நல்லா நீங்க கேளுங்கய்யா, ஆட்டம் போட்டு ஆடுங்கய்யா, ஆட்டம் போட்டு ஆடுங்கய்யா. வெளியூர் பசங்க கொஞ்சம் நம்ம ஊரை பற்றி எடுத்து சொல்லிட்டு இருந்தேன்னா. ஓ அப்படியா? இதை பற்றி சொல்லல? அத்தி அருவா பா, அப்புறம் இதை பற்றியும் சொல்லல.
வண்டி தான்டா. வர மாப்ள. அப்பா கேட்டதா சொல்லு. சரி மாப்ள. சரி பை பை பை. ஏதோ ஒழுங்காடுறா. ஓகே ஓகே. பத்திரமா போய் சேரு. வணக்கம் நெல்லை. அதிகாலை நேரங்கிறது ரொம்ப அருமையானது. உற்சாகமான இந்த நேரத்துல நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. பெண்கள் வாசல் தெளிச்சு கோலம் போட்டிருப்பாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக அம்மா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருப்பாரு. என்னங்க டிவில இந்த பொண்ணு படப்படன்னு எவ்வளவு அழகா பேசுறா பாருங்களேன். இந்த பரபரப்பான நேரத்துல தன் உழைப்பால் உயர்ந்த தொழிலதிபர் திரு ஜெயபாண்டியன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் ஜெயபாண்டியன் சார். வணக்கம். ஒரு சாதாரண தொழிலாளியா வாழ்க்கைய ஆரம்பிச்சு இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கீங்க. இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? எப்படி உங்களால முடிஞ்சது? அதிகாலை நேரத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நான் தூங்குற நேரத்தை விட உழைக்கிற நேரம் தான் அதிகம். தூக்கத்துக்கு நான் எதிரி, உழைப்புக்கு நான் நண்பன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் எவ்வளவு நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எந்திரிக்க என்ன பாருங்க. உழைக்கிறானோ அவ்வளவு நடேசா வயசான போன் அடிக்குது பாரு. நடேசா டேய் இப்படி தூங்கிட்டு இருக்க? என்னம்மா? ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கு. ஊருக்கு போயிட்டு அடிக்கிறானோ. சரி அப்புறம் பேசுவோம். வேலை பார்க்கறவங்க யாரா இவன்? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகாலையில எந்திரிச்சு நாம சூரியனை பார்த்தோம்னா அன்னைக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பா இருப்போம். அப்படியா சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் சார். நாம எந்திரிச்சு சூரியனை பார்த்தோம்னா நாம சரித்திரத்துல இடம் பிடிக்கலாம். சூரியன் நம்மளை பார்த்ததுன்னா சரித்திரம் தான் நம்மள பிடிக்கும். இதுலயே ஒரு சந்தோஷம். சரியா சொன்னீங்க. இந்த காலத்து பயலுக எங்க சார் காலையில எந்திரிக்கிறாங்க? ஊரை சுத்திட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்து படுக்கிறாங்க. அங்கதானே இருக்க. வரேன். பார்க்க முடியும். கரெக்டா சொன்னம்மா. இந்த மாதிரி பையங்கள்லாம் தங்களை கொஞ்சம் வாழ்க்கையில மாத்திக்கிட்டாதான் உருப்பிட முடியும். ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா பெற்றவங்க ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சுட்டா போதும் உருன்னு வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல்ல சேர்த்தேன். டீச்சர் மேலயே ராக்கெட் விட்டு. அது அறியாத வயசு. காலேஜ்ல சேர்த்தேன். லெக்சரருக்கு லவ் லெட்டர் கொடுத்தியா? அது வாலிப வயசு. அவன் காலை புடிச்சு இவன் காலை புடிச்சு உனக்காக அலைஞ்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா இப்ப வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றியே. அது என்ன திமிர் பிடிச்ச வயசா? ஓவரா பேசாதீங்க. என்ன பெரிய வேலை வாங்கி கொடு. ஏய் எங்கடா போற? நாய்க்கு வேலையும் இல்ல, நிக்கிறதுக்கு நேரமும் இல்ல. என்னவாப்ல இன்னும் ஊருக்கு போல? நீ என்னடா பண்ற? அவன் இங்கே இறக்கி விட்டு போயிட்டான். விடி விட இதே பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துங்க தெரியுமா? போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்க. கோச்சுக்காத. டீ சொல்லு அண்ணே. டீ. வெல்கம் பேக் டு வணக்கம் நெல்லை. யாரு? ஜெயபாண்டியன் அவர்களே பேசிட்டு இருக்கோம். யார் மாப்ள அது? பல நல்ல கருத்துக்களை இதுதான் மாப்ள. காலங்காத்தால டிவில வந்து டார்ச்சர் பண்றாங்க. டார்ச்சர் பண்றாங்க. காலத்து இளைஞர்களோட நட்பை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? இந்த காலத்து நட்பு எல்லாமே பாரும் பீரும் தாமா. மச்சான் இங்க இருக்கியா அங்க வந்துருங்க, அங்க இருக்கியா இங்க வந்துருங்க. ராத்திரி 7 மணிக்கு மேல தாமா இவரோட பாசம் இல்ல. சரியா சொன்னீங்க சார். இத தாமா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கூடா நட்பு கேடாய் முடியும். கேட்டியாப்ல? என்னதான் சொல்றான்? இந்த மாதிரி நட்பெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்ல வாரீங்க. இப்ப வேற ஏத்தி விடுறாங்க. இப்ப பாரு வேடிக்கை. ஹலோ ஹலோ. நேர் லைன்ல இருக்காரு. ஹலோ. லைன்ல இல்ல, தனியா தான் நிக்கிறேன். நேர் நல்ல சிரிப்பா நீ காட்டுறாரு. சரி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? இருக்கிற இடத்த சொன்னா இருட்டுக்கு அல்வாவா தருவீங்க? மறுபடியும் சிரிப்பா நீ காட்டுறாரு. அது சரி. உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? ஆட்டோகிராஃபா? எதுக்கு? மாப்ள குடு. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இப்பெல்லாம் இந்த மாதிரி டிவியில பேசுறவங்க தான் ஹீரோயின் ஆடுறாங்க. நாளைக்கு நீங்களும் நஸ்ரியா, ஸ்ரீயா, இலேனா மாதிரி பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போய் தேடுவோம்? சரி நீங்க சார் கிட்ட பேசுங்க. நீயே பேசு. சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். காலையில் 5 மணிக்கு இளைஞர்கள் எழுந்திருக்குன்னு சொன்னீங்களாமே, எப்படி சார் எங்களால் முடியும்? பசங்களாம் மீட் பண்ணுறதுக்கு நைட் 8 மணி ஆகிடுது. உலக விஷயம் பேச இடமில்லாதனால தானே நாங்கள் பாருக்கு போகிறோம். பாருக்கு போய் சரக்கு சொன்னால் மாற்றி கொடுத்துட்றோம். ஐஸ் வாட்டர் கேட்டால் ஆர்டினரி வாட்டர் கொடுக்குறாங்க. நெய் மீன் கேட்டால் அவியாத கடலை கொடுக்குறாங்க. இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி சரக்கு அடித்து ஊறுகாயை வாயில் வைக்க 10 மணி ஆயிடுது.
அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கிளம்பலான்னா ஒளிஞ்சிருக்கிற போலீஸ் ஓடி வந்து பிடிக்குது. அவங்கள கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து அக்கடான்னு படுக்க நைட்டு 2 மணி ஆயிருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி சார் 5 மணிக்கு எழுந்திரிக்கோம்? கரெக்டாக சொன்னோம். ஒரு இந்திய வாலிபன் எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்களே சொல்லுங்க. சார் அவர் ஏதோ கிண்டல் பண்றாருன்னு நினைக்கிறேன். இப்படித்தாம்மா இருக்கணும். இந்த இளைஞர் வெளிப்படையா ஒளிவு முறை நீ பேசு. நீங்க சொல்லுங்க தம்பி. என்ன சார் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும்ன்றீங்க, அப்புறம் நீங்கள் மட்டும் விக்குக்குள்ளே மண்டையை ஒழிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இதுக்கு மேல அவன் டிவியில பேட்டி கொடுப்பான்ற தோப்பாதலே. ஐயா வந்திலேருந்து ஊரில் இருக்கிற கம்பெனிலேயே விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, பையனை ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து விடலான் தான். அதுக்கு என்னய்யா பெல்லு அரசெல்லாம் நம்ம லிமிட்ல தான் இருக்கு. அது இல்லை பாவத்து, தொழிலை கற்றுக்கிட்டு சுயமாக சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் வேலை கிடைச்ச போதும். சரிங்க ஐயா, அந்த மாதிரி ஏதாவது நல்ல கம்பெனி சொல்கிறீங்க. மதுரமுத்து வா. என்னையா புதுசாக வந்த எஸ்ஐ கூட மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? ஐயாவோட பையன் வேலை விஷயமா இருக்கிற நல்ல கம்பெனி பற்றி விசாரிச்சுருந்தாரியா. பையன் என்ன படிச்சிருக்கான்? BA சார். சரி, மேகான்னு ஒரு கம்பெனி இருக்கு, சொல்லி விட்றேன், பையனை போய் பார்க்க சொல்லுங்க. எஸ் சார். மதுரமுத்து ஐயா, வாகேடி முக்கில் ஆக்சிடென்ட் ஆகி ஐகுரண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம்ல, அந்த பையன்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரி வண்டியாடு. ஆமாப்பா, பஸ்ஸை விட்டுட்டேன், உடனே வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. என்னப்பா? நெல்லையப்பர் தேரோட்டம் வரப்போதான், இருந்து பார்த்துட்டு வர சொல்றாரு மாப்பிள்ள. பாத்துறோம். நடேசா இந்தா, அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. இன்ஸ்பெக்டர் சொல்லி அப்பா உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காராம். இந்த அட்ரஸ்ல போய் பார்க்க சொன்னாரு. பொம்மை விளையாட்டுத்தனமா இல்லாம பொறுப்பா நடந்துக்கோங்க. சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. சரிம்மா. மேகா ஆயில் கம்பெனி. மாப்ள, சால மறியல் கேள்விப்பட்டிருக்கேன். இதோட கோல மறியல். மாப்ள அங்க பாரு. மேடம், இந்த கோலம் 3வது பரிசுக்கு செலக்ட் ஆயிருக்கு. மத்த 2 கோலம் செலக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த கிஃப்ட் அவங்க கிட்ட கொடுத்துடலாமா? மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா. இப்போ அடுத்த கோலத்தை பார்க்கலாமா? வாங்க. மாப்ள டிவில கலாய்ச்சு. இந்த கேமரா எடுத்துட்டு அந்த பக்கமா வாரியா? நீ பண்ணாம விடக்கூடாது மாப்ள. இந்த கோலம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கோலத்துக்கு என்ன பரிசு கொடுக்கலான்னு நம்ம ஜட்ஜ் தான் முடிவு பண்ணுவாங்க. இத யாரு போட்டது? நான் போட்டேன் மேடம். நீங்க தானா? வெரி குட்க்கா, ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க. வெரி குட். அக்காவுக்கு கை தட்டுங்க. ஹாய், வணக்கம் நெல்லை. அக்கா, இந்த கோலத்தை பத்தி சொல்லுங்க. என்ன மாப்ள தயங்கற? கேட்ரு. ஆட்டோகிராஃப். என்னது ஆட்டோகிராஃபா? ஆமாங்க. ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. இப்ப இல்ல, நாளைக்கு நஸ்ரியா ஸ்ரீயா இல்லைனா மாதிரி நீங்களும் பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா நான் எங்க போய் தேடுவேன்? நம்புறியா மாப்ள? போதும். போதுமாடா? சாரா யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு டிவில கலாச்சாங்களா? கண்டுபிடிச்சா? தெரியுது. ஹலோ, இங்க கோல போட்டி நடந்துட்டு இருக்கு. பொண்ணுங்க மட்டும் தான் இங்க இருக்கணும். உங்களுக்கு என்ன வேலை? பாரு மாப்ள, தயவு செஞ்சு இடத்த காலி பண்றீங்களா ப்ளீஸ்? பொண்ணுங்க மட்டும் தான் இருக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் இந்த பையனை கூட வச்சிருக்கீங்க? ஹலோ, பையன் இல்ல, நான் பொண்ணு. பொண்ணா? சொன்னா தானே தெரியுது. இல்ல மாப்ள? ஹலோ, கேமரா தூக்குறதுல இருந்து ஆட்டோ ஓட்டுற வரைக்கும் எங்களோட போட்டி போடுறீங்க. நாங்க மட்டும் உங்க வேலையை செய்யக்கூடாதா? மாப்ள, இதுக்காகவே நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம்டா. கொஞ்சம் தள்ளுங்க. என்னமா பிரச்சனை? பாருங்க மேடம், இவங்களும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு கரைச்சல் பண்றாங்க மேடம். இவங்க யாரு? வணக்கம் கன்னியாகுமரியா? இல்ல, தூத்துக்குடி. இவங்க தான் இந்த போட்டிக்கு ஜட்ஜ். ஜட்ஜ் மட்டும் இல்ல, கிரிமினல் லாயர். ஜட்ஜ் இல்லம்மா, ஜட்ஜ். ஓஹோ, இப்ப லாயர் ஜட்ஜ் ஆயிட்டாங்களா? மாப்ள வில்லங்கத்துல இருக்கிற டைம் ஆச்சு, கிளம்பிடுவோம். போற போக்கு சரியில்லை. ஏதோ வெளியூர் பசங்க போல இருக்கு. நீ ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணு. ஓகே மேடம். அந்த பொண்ணையே கலாய்ச்சிட்டு என்னடா நடக்குது? பண்ணாத மாப்ள பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். பாட்டு அந்த அட்ரஸ் கேப். யாரு இவங்கட்டியா? ஒரு கிராய்க்கு வந்திருக்குமா, லைன்ல இரு வாரானே. ஹெல்மெட்னே, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கிராய்க்கு இல்லம்மா, சாவு கிராய்க்கு. சாவு கிராய்க்கியா? பெரிய சரவணா ஸ்டோர் ஓனர் இவரு. எங்க இருந்து வரணும்னே தெரியல. ஒரு மனுஷனை நிம்மதியா லவ் பண்ண விடுதானுவலா? ராசாத்தி என்ன நம்புமா ராசாத்தி?
எச்சி கஞ்சிக்கு ஆசைப்பட்டு பிச்சைக்காரியை கட்டிக்கிற ஆளாமா ஓவரா பண்றான் அந்த காக்கா மண்டைய. என்ன சத்தம்? உன் புருஷனா இல்லையா பூனையா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. மாப்பிள்ள இந்த ராசாத்தி உன்னை மட்டும் இல்லை ரொம்ப பேரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். ஓடா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள? இந்த பெரியவர்கிட்ட அட்ரஸை கேட்போம். என்னாச்சு? என்னல இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. குடுல பார்ப்போம். ஊருக்கே தெரியுமில்ல இந்த விலாசம். இப்படியே வடக்காமல போனோன்னா ஒரு ரோடு கட்டாகும், அங்கிட்டு போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா தெக்காம ஒரு வாக்கியா மேடு வரும், அங்கிட்டும் போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு சர்ச் வரும், அங்கிட்டும் போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு சுடலை கோயில் வரும், அங்கிட்டும் போக மாட்டோம். அண்ணாச்சி சொன்னது புரியல, திருப்பி சொல்லுங்க. இல்ல கூறுகிட்ட போயில திருநெல்வேலிக்காரன் திருப்பி சொல்ல மாட்டான்ல, யாருக்கிட்ட சொல்லாமே சொல்லிட்டேங்கிறான். மாப்பிள்ள இதுக்கு மேலே நீ அட்ரஸ் கேட்க இறங்காத. இந்த ஊரில் கம்மியாகவே பேச மாட்டாங்களா? நேராக போன்னு சொல்லியிருந்தேன் இந்த அட்ரஸ்ஸு.